நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட். நம்ம ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து பழைய வண்ணார்பேட்டை சிமெண்ட் ரோடு கார்னர் நியர்பை வந்து ஸ்டேட் பேங்க் பக்கத்துல நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட். நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஏசி தான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து வாரத்துக்கு 200 ஏசி வருது, எங்களாலும் முடியல, சப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லாம் புதுசா எப்படி ப்ரோ இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் ப்ரோ. செகண்ட் ஹேண்ட் தான் வந்து இவ்வளவு புதுசா இருக்கு. உங்க கஸ்டமர்ஸ்க்கு நாங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லைட் யூசேஜ் மிஷினா வந்து நாங்க பாத்து கொடுத்துறோம். 2022 மாடல், 24 மாடல், 23 மாடல் இந்த மாதிரி மிஷின்ஸ் வரும். இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து மேஜரா கஸ்டமர்ஸ் கொடுப்போம். 2 வருஷம் வாரண்டியோட. 2 இயர்ஸ் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. புதுசே 1 இயர் தான் கொடுக்குறாங்க. நீங்க யூஸ்டு சொல்றீங்க, அதுவும் 2 இயர்ஸ் வாரண்டி சொல்றீங்க. உங்களை நம்பி எப்படி கஸ்டமர் வந்து வாங்கலாம்? செகண்ட் ஹேண்ட் ஏசியே ஒரு 6-7 வருஷம் வர மாதிரி வந்து மிஷின் அந்த ஸ்டார் வச்சு ஏசில நல்ல மிஷின்ங்களா நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கடையில வந்து இந்த ஆப்ஷனும் இருக்கு, 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ சப்போஸ் நீங்க கேப்பீங்க, சரிங்க ப்ரோ நீங்க சென்னையில இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க உங்களோட டெக்னீஷியன் அமைச்சு நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. இது எல்லாமே வந்து சர்வீஸ் சென்டர் தான். ஓகேங்களா? எல்லாமே வந்து பசங்க வந்து இங்க 4 பசங்க இருக்காங்க. எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்பரா செக் பண்ணி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி இந்த நைட்ரஜன் சிலிண்டர் இருக்கு இல்லையா, நம்ம வண்டி பஞ்சர் ஆகிற மாதிரி தான். இதுல வந்து எப்படின்னா வந்து சின்னதா ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, ஒரு முடி அளவுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட வந்து தெரியாது. நம்ம பிரஷரை போட்டு நம்ம பார்த்தா மட்டும் தான். இந்த சைடு தான் லீக்கேஜ் வரும். இங்கெல்லாம் வந்து ஆமா இங்கெல்லாம் லீக்கேஜ் வராது, வாய்ப்பே கிடையாது. லீக்கேஜ் வந்துச்சுன்னா அது பபிள்ஸ் வந்துடும். ஆமா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பபிள்ஸ் வந்துடும். இந்த வெல்டிங் அடிக்கிறது, ரிப்பேர் பாக்குறது, ரெடி பண்றது இதெல்லாம் வந்து ஹோல்சேலுக்கு போயிடும். ஓகே, வெல்டிங் அடிக்கிறது. ஆமா இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்டு வாஷர்மேன் பெட்ல பாத்தீங்கன்னா சிமெண்ட்ரி ரோடு, அங்க வந்து ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் அந்த ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப்போட வீடியோ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ இங்க என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசி. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஏசி. ஆனா செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கே பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து இங்க வாரண்டி கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஷாப்போட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க புது ஏசி வாங்குறீங்க அப்படின்னா 1 இயர் தான் வாரண்டி கொடுப்பாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 இயர்ஸ் வந்து வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், செகண்ட் ஹேண்ட் ஏசி வந்து எப்படி 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, அது நம்பலாமா, அதே மாதிரி நம்பி இந்த ஏசி வந்து வாங்கலாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருக்கு, அது வீடியோல போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மெயினா பாத்தீங்கன்னா இங்க என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ஏசில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார், இப்போ ஒரு ஏசில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டுருவாங்க. இந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கிற ஏசி மட்டும் தான் கஸ்டமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மத்தது இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் இதுல கொடுத்துருவாங்க. கஸ்டமருக்கு வந்து ஒரு நல்ல ஏசி மட்டும் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி கஸ்டமருக்கு கொடுக்குற ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ் யூஸ்டு ஏசிஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹோல்சேல், ஸோ ஹோல்சேல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 8500க்கு ஏசி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க ஒரு ஏசி மெக்கானிக்கா இருந்தீங்கன்னா வந்து நீங்க அது பை பண்ணிக்கலாம். பட் மினிமம் பார்த்தீங்கன்னா 15 பீசஸ் வந்து நீங்க மினிமம் எடுக்கணும். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 1 டன் ஏசி பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய், 1.5 டன் பார்த்தீங்கன்னா 16,000க்கு ஏசி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மல்டி பிராண்ட்ஸ்ல இங்க இருக்கு. ஸோ இப்போ வீடியோல போயிட்டு எல்லாமே டீட்டெயிலா பார்த்துலாம். நீங்க வீடியோ பார்த்துட்டோன்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி, நல்லா இருக்கேன். ஓகே ப்ரோ, நம்ம ஷாப் நேம் சொல்லிடுங்க. ஷாப் எங்க லொகேட் இருக்கு? ஜி நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதா ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட். ஓகே, அதே மாதிரி வந்து நம்ம ஷாப் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா வந்து பழைய வண்ணார்பேட்டை சிமெண்ட் ரோடு கார்னர் நியர்பை வந்து ஸ்டேட் பேங்க் பக்கத்துல நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட். ஓகேங்களா? ஆமா ஸ்டேட் பேங்க் பக்கத்துலயே இருக்கு. சிமெண்ட் ரோடு மெயின் ரோட்லயே இருக்கு நம்ம ஷாப். ஓகேங்களா? மெயின் ரோட்லயே இருக்கு. ஓகே ஜி, என்ன கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ப்ரோ, நம்ம ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ஏசி தான் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து வாரத்துக்கு 200 ஏசி வருது, எங்களாலும் முடியல, சப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியலும், ஹோல்சேலுக்கு அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நாங்க வச்சிருக்கோம். இதெல்லாம் புதுசா எப்படி ப்ரோ? இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான் ப்ரோ. செகண்ட் ஹேண்ட் தான் வந்து இவ்வளவு புதுசா இருக்கு. ஓகேங்களா? மிஷின்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நாங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து லைட் யூசேஜ் மிஷினா வந்து நாங்க பாத்து கொடுத்துருவோம். ஐ மீன் 2022 மாடல், 24 மாடல், 23 மாடல் இந்த மாதிரி மிஷின்ஸ் வரும். இந்த மாதிரி மிஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி வந்து மேஜரா கஸ்டமர்ஸ் கொடுப்போம். அதுவும் 2 வருஷம் வாரண்டியோட. 2 இயர்ஸ் வாரண்டி. 2 வருஷம் வாரண்டி. புதுசே 1 இயர் தான் கொடுக்குறாங்க. நீங்க யூஸ்டு சொல்றீங்க, அதுவும் 2 இயர்ஸ் வாரண்டி சொல்றீங்க. உங்களை நம்பி எப்படி கஸ்டமர் வந்து வாங்கலாம்? இல்ல கண்டிப்பா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குறாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து வர்றது கூட கிடையாது, வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிடும். அவங்களுக்காக தான் வந்து நாங்க ஸ்டாக்ஸ் வந்து எப்படி நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம்னா, இந்த ஸ்டார் இந்த ஸ்டிக்கர், இந்த ஸ்டார் இந்த ஸ்டிக்கரை போட்டு இது வந்து லைட் யூசேஜ் மிஷின். இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா, இது சோல்ட் அவுட்.
சேல் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு புதுசா இருக்கு, ஆக்சுவலி புதுசு மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார் நாங்க போட்டுருவோம். ஓகே. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணி இருந்துச்சுன்னா என்னதான் அது புதுசா இருந்தா கூட நான் போட மாட்டேன் ஸ்டார். இது வந்து ஹோல்சேல் கான்செப்ட். ஓகே. ஹோல்சேலுக்கு 8500 ரூபாய்க்கு உங்களுக்கு லாட்டா கொடுத்துரும். 8500 மினிமம் 15 ஏசி. பிசினஸ் பண்ற ஆளுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த சர்வீஸ் மேன் தான், அவங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கூட வந்து அவங்களே ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்ம கிட்ட எந்த ஒரு கொஸ்டின்ஸும் கேட்க மாட்டாங்க. பட் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா உடனே போன் கால் எடுக்கல சாவடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஒரு 10-20 போன் கால் போட்டு நம்மள ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் வந்து எந்த ஒரு கஸ்டமர்ஸ் வந்தா கூட வந்து நாங்க அவங்களுக்கு ரொம்ப பொறுப்பா நின்று செலக்ட் பண்ணி பார்த்து நாங்க கொடுக்கறோம். ஏன்னா வந்து என்னோட பாயிண்ட், கஸ்டமருக்கு வந்து நான் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன், எனக்கு ஏசி 5 வருஷம் ஓடணும், ஒரு 6-7 வருஷம் வரணும், அந்த மாதிரி மிஷின் கொடுப்பா, அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு நீங்க தாராளமா நீங்க ஷாப்க்கு வரலாம். செகண்ட் ஹேண்ட் ஏசிய ஒரு 6-7 வருஷம் வர மாதிரி வந்து மிஷின், அந்த ஸ்டார் வச்ச ஏசில நல்ல மிஷினுங்களா நாங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்டார் வச்சிருக்குன்னா எல்லாமே ஸ்டார் வச்சிருக்கு, எது வேணா பாத்துங்க, அது கூட நான் சொல்ல மாட்டேன். ஸ்டார் வச்சதுலயே பெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டார் வச்சதுலயே பெஸ்ட் இருக்கு. அதுல எது நல்லா இருக்கும் அந்த மிஷின்ஸ் வந்து நாங்க கஸ்டமர்ஸ் நாங்க கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வேற ஏசி உங்க வீட்டுல இருக்கும். வேற ஏசி இது வந்து புதுசுலயே பண்றது கிடையாது. கண்டிப்பா 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 புதுசுலயே கிடையாது பிரதர் அந்த மாதிரி. ஏன்னா வந்து ஒரு புது ஏசி ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எதா இருந்தா கூட வந்து 90 டேஸ்க்குள்ள ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அந்த ஆப்ஷனே இருக்கு. ஓகேங்களா? பட் என் கடையில செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு 6 மாசத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ, ஏன்னா வந்து நான் கொடுக்குற பொருள் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 1 வாரம் 10 நாள்ல தெரிஞ்சிட போகுது ரிசல்ட். கண்டிப்பா. ஓகேங்களா? 6 மாசத்துக்கு உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல வேற பொருள் இருக்கும். அது 100% உண்மை. ஓகேங்களா? அது நீங்க வந்து எதுவுமே பேனிக் ஆக தேவையில்ல. அந்த 6 மாசம் வரைக்கும் அது ப்ராப்ளமே இல்லாம அது பக்காவா ஓட்டிட்டு இருக்குன்னா அது பாட்டு அது ஓட்டிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? அது வேற இல்லாம வந்து நம்ம கடையில வந்து இந்த ஆப்ஷனும் இருக்கு, 2 வருஷம் வாரண்டி இருக்கு. ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ சப்போஸ் நீங்க கேட்பீங்க, சரிங்க ப்ரோ நீங்க சென்னையில இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க உங்களோட டெக்னீஷியன் அமைச்சு நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. வெளியாளுங்க இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மதுரையில இருக்காங்க, திருநெல்வேலி, திருச்சி அந்த கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நீங்க வாரண்டில எடுக்கிறாங்க, அவங்க 2 வருஷம் வாரண்டில எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி ப்ரோ நீங்க பண்ணுவீங்க அப்படி நீங்க கேட்கலாம். நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஆக்சுவலா வந்து இதுக்கு நாங்க ரீப்ளே என்ன வச்சிருக்கோம்னா வந்து உங்களுக்கு நியர்பை யாராச்சும் தெரிஞ்ச மெக்கானிக் இருக்கா, அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டு அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து நான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினேன் அந்த வார்த்தை சொல்ல தேவையில்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் அந்த மாதிரி. ஏன்னா வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா இல்லாத பொல்லாதுன்னு அவன் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய விஷயத்த சொல்லி கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்காக நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இது கொஞ்சம் பாருங்க என்ன இஷ்யூஸ், வெறும் அந்த ரிப்போர்ட் மட்டும் அவங்க கிட்ட கேட்டுட்டு அவனை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு போன் கால். ஓகேங்களா? நானும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவரும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்ககிட்ட அது 3000 சொல்றேன்னா என்கிட்ட 2000 வாங்கிப்பாரு. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு கஸ்டமரா வந்து ஒரு 3000 ரூபாய் வாங்கும் போது நானும் மெக்கானிக் எனக்கு ரேட் தெரியும், அவரும் மெக்கானிக் அவருக்கு ரேட் தெரியும், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். நாங்க பேசிப்போம், ஜி நான் பேமெண்ட் பண்ணிடுறேன், இல்ல இப்பவே பண்ணிடுறேன், நீங்க அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா நான் பண்ணிடுவேன். அது சொன்னதெல்லாம் செய்வீங்களா? 100% ட்ரூ ஜி. ஏன்னா சொல்றதே எல்லாம் சொல்றாங்க, சில பேர் செய்ய மாட்டேன்றாங்க. ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, 10 கால் 100 கால் அந்த பிரஷர் வரதோட அது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. ஏன்னா வந்து வாரண்டின்னு சொல்றது நான் வாயால சொல்ல, லெட்டர் பேட்ல எழுதி தரேன். செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு லெட்டர் பேட்லயே வந்துரும் உங்களுக்கு 2 இயர் கம்ப்ரஸர் வாரண்டி, 6 மந்த் ஆயில் லீக்ஸ் போர்டு வாரண்டின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறோமே. அப்போ கஸ்டமர் விட்டுருவாங்களா? ஒரு கஸ்டமர் விட்டுருவாரு, 2 கஸ்டமர் விட்டுருவாரு. ஒரு மாசத்துக்கு நாங்க ஒரு 300 ஏசி விக்கிறோம், எல்லா கஸ்டமரும் விட்டுருவாங்களா? ஓகேங்களா? அதனால வந்து எல்லாமே ஜென்யூனிட்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும் போது நல்ல ஏசியா பார்த்து கொடுத்தா இந்த பிரச்சனையே இருக்காது. ஓகேங்களா? அது நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதுக்காக தான் எங்க கிட்ட ப்ராப்ளம் வரதில்ல. ஆனா வந்து வராத அந்த மாதிரி கிடையாது, 1-2 வந்தா கூட நாங்க ஃபேஸ் பண்றோம். இந்த ஒரு விஷயம் தான் யாருமே பண்றது இல்ல. அதுக்காக தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஏசியா கொஞ்சம் ஏதாச்சும் இஷ்யூ ஆகுமா பயப்படுறாங்க. ஏன் கடையில பயப்பட தேவையில்ல ப்ரோ, 100% பயப்பட தேவையில்ல. நீங்க புது ஏசி இப்போ ஒரு சின்னதா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இங்க ஏசிங்க இருக்கு, இதை இப்போ செக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஏசிங்க எல்லாம் இந்த ஏசி எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. இது ஓஜென்டல் ஏசி செகண்ட் ஹேண்ட் தான். ஓகேங்களா? இது வந்து ஸ்டார் குவாலிட்டி ஏசி. சூப்பரா இருக்கு ப்ரோ, புதுசு மாதிரி தான் ப்ரோ இருக்கு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, யூஸ் பண்ணது இது. இது யூஸ் பண்ணது ப்ரோ. ஓகேங்களா?
காயில் வந்து யூஸே பண்ண பாருங்க, காயில் லைட் யூசேஜ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஏசிக்கு தான் நாங்க ஸ்டார் போடுவேன். இந்த மாதிரி ஆமா, இந்த மாதிரி ஏசிங்களுக்கு தான் ஸ்டார் போடுவேன். இப்போ இந்த ஏசி பாத்தீங்கன்னா வந்து புதுசாவும் இருக்கு, உள்ள காயிலும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணல, காயில் புதுசா இருக்கு. ஆமா, இதுக்கு நாங்க அந்த ஸ்டாருங்க அந்த ஸ்டிக்கரை ஒட்டி இதுதான் 2 வருஷம் வாரண்டில வரும். 8500 ரூபாய் ஏசிக்கு நான் 2 வருஷம் வாரண்டி தரல. அது வந்து ஹோல்சேல், அது வியாபாரிங்க பல்கா எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து நம்ம கிட்ட எடுத்துட்டு போவாங்க. இதுதான் ப்ரோ கான்செப்ட். எந்த கஸ்டமர் வந்தா கூட வந்து எனக்கு தெரிஞ்சு புதுசு நீங்க ஒரு 45,000 ரூபாய் நீங்க கொடுத்து வாங்குறதோட செகண்ட் ஹேண்டே நீங்க ஒரு 13,000 ரூபாய் 1 டன் 16,000 ரூபாய் 1 டன். ஓகேங்களா? நம்ம கடையோட சேலே வந்து இதுதான். 1 டன் 13,000 ரூபாய் 2 வருஷம் வாரண்டி, 1 டன் 16,000 ரூபாய் 2 வருஷம் வாரண்டியோட நாங்க இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பிராண்ட்ஸ் ப்ரோ நீங்க சொன்ன ரேட்ல கொடுப்பீங்க. பிராண்ட பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா பிராண்டும் இருக்கும் ஜி நம்ம கிட்ட. எல்லா பிராண்டும் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா வந்து இதுல டைக்கின் ஓஜென்டல் இது மட்டும் தான் உங்களுக்கு டிஃபரெண்ட் ஆகும் பிரைஸ். ஐ மீன் ஆமா, பிரைஸ் டிஃபரெண்ட் ஆகும். ஒரு 2000 3000 வந்து இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். ஆமா, பிரீமியம் அது. ஓகேங்களா? மத்தபடி வந்து நீங்க எந்த பிராண்ட் எடுத்தீங்கன்னா கூட வந்து ஒரே ரேட் தான் நாங்க பண்ணி தரோம். 110,000 16,000. ஆமா, 1 டன் 13,000 ரூபாய், 1 டன் 16,000 ரூபாய். ஹோல்சேல் பிசினஸ் பண்ற ஆளுங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 8,500 ரூபாய் மினிமம் 15 ஏசி எடுக்கணும். 15 ஏசி மினிமம் எடுக்கணும். ஆமா, 15 ஏசி எடுத்தாதான். ஓகேங்களா? அவங்களுக்கு 8,500 ரூபாய்க்கு நாங்க பண்ணி தருவோம். எல்லா கஸ்டமர்ஸ் வந்து நல்லா வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க வந்து அந்த क्वेश्चंस கேக்குறதுல சும்மா ஷார்ட்டா பாத்துட்டு 8,500 ரூபாய்க்கு தானே நீங்க சொன்னீங்க, அது கேட்பாங்க. அதுக்காக நான் சொல்லிடுறேன், வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கிளாரிட்டியா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குற அந்த ஏசி உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் வர போறது கிடையாது. நீங்க இந்த செகண்ட் ஹேண்ட் வாங்குற ஏசி கண்டிப்பா 5 வருஷம் வந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதே பழைய ஏசி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க செகண்ட் ஹேண்ட் ஏசியே வாங்க. ஓகேங்க? உங்க வீட்டுல இருக்க அந்த பழைய ஏசி கூட நான் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு நான் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். புதிய ஏசி வாங்கினதா அப்புறம் அந்த ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஷோரூம்ல நான் பேர் சொல்ல, ஓகேங்களா? எல்லா ஷோரூம்ஸ்ல போயிட்டு நம்ம விசிட் பண்ணிட்டு ஒரு ஏசி வாங்கும் போது அவங்க வீட்டுல இருக்க அந்த பழைய ஏசி வந்து 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க. என்னோட ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்ல நீங்க செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கினாலே நான் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய்க்கு நான் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஆனா வந்து எல்லா ஏசியும் வந்து அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட மாட்டோம். 1 டன் 4,000, 1.5 டன் 5,000, 2 டன் 6,000. ஏன்னா வந்து நம்ம சொல்லிடணும் ட்ரூலியா. அதுக்கப்புறம் வந்து ஆமா இருக்கிறது நம்ம சொல்லிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் நம்ம கொடுக்கும்போது காப்பர் பைப்போட தான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம். இப்போ ஷோரூம்ல எடுக்கும்போது காப்பர் பைப்போட எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம். அதே மாதிரி வந்து காப்பர் பைப்போட எக்ஸ்சேஞ்ச் எடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு காப்பர் பைப் வேண்டாமா, அதுக்கேற்ற மாதிரி லெஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்குற எல்லா கஸ்டமரும் வந்து எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் தான் எல்லாமே வாங்குறது. ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு அதிகமா நாங்க செலவும் வைக்க மாட்டோம். இப்போ அவங்க பழைய ஏசி கொடுக்கும்போது அவங்க வீட்லயே பழைய காப்பர் பைப் இருக்கும், அதை வச்சு இந்த பழைய ஏசி மாட்டிட்டு போயிடுவாங்க. அது நாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்க லெஸ் பண்ணியே எடுத்துப்போம். எனக்கு கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும், அவனுக்கு வந்து இன்னும் புதுசா காப்பர் பைப் போட்டா நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் லாபம் வருமே, அந்த ஒரு விஷயம் நான் பண்ண மாட்டேன் ஜி. 100% நான் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு என்னால என் கஸ்டமருக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜென்யூனிட்டியா நான் சப்போர்ட் பண்றேன். அதே மாதிரி வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ஏதாச்சும் 1-2 ப்ராப்ளம் ஆயிருக்கலாம், அதுக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இமிடியேட்டா வேற ஏசி நாங்க மாத்தி கொடுத்துருவோம். இதுதான் என்னோட சொல்யூஷன். அதனால வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட் ஏசி நீங்க பயப்படவே தேவையில்ல ஜி. ஏன்னா வந்து நாங்க சர்வீஸ் சென்டர் இருக்கு, நம்ம காமிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரூலியா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, தனியாவே ஒரு யூனிட் வச்சிருக்கீங்க. ஆமா, இது எல்லாமே வந்து சர்வீஸ் சென்டர் தான். ஓகேங்களா? எல்லாமே வந்து பசங்க வந்து இங்க 4 பசங்க இருக்காங்க. எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்பரா செக் பண்ணி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணி, இந்த நைட்ரோஜன் சிலிண்டர் இருக்கு இல்லையா, நம்ம வண்டி பஞ்சர் ஆகுற மாதிரி தான். இதுல வந்து எப்படின்னா வந்து சின்னதா ஒரு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, ஒரு முடி அளவுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட வந்து தெரியாது. நம்ம ப்ரெஷரை போட்டு நம்ம பார்த்தா மட்டும் தான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து இந்த பெரிய தொட்டி இருக்கு. இந்த தொட்டில வந்து அந்த காயிலும் ஒரு சொல்ற பொருள். இப்போ இந்த காயில் இருக்கு இல்லையா, இந்த காயில வந்து மேஜரா வந்து இந்த சைடு தான் லீக்கேஜ் வரும். இங்கெல்லாம் வந்து ஆமா, இங்கெல்லாம் லீக்கேஜ் வராது, வாய்ப்பே கிடையாது வரதுக்கு. ஓகேங்களா? இப்படி வந்து காயில வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டில இப்படி இருக்கும் போது ஓகேங்க, லீக்கேஜ் வந்துச்சுன்னா அது பபிள்ஸ் வந்துடும்.
பபிள்ஸ் வந்துரும். ஆமா லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அது பபிள்ஸ் வந்துரும். ஓகே. இப்போ இந்த காயில வந்து லீக்கேஜ் இல்ல அதனால தான் பபிள் எங்கயுமே இல்ல. இது இந்த பபிள்ஸ் கிடையாது. இந்த பபிள் வந்து ஹேர் பபிள். ஓகே. மேஜரா வந்து இந்த இடத்துல வந்து கண்டினியூவா வந்துட்டே இருக்கும். ஓகே. பெண்டாண்ட. ஓகே. வண்டி பஞ்சர் ஆவற மாதிரி தான் ப்ரோ. ஓகே. ஓகே. ஒரு டியூப நம்ம வந்து தண்ணில நம்ம இறக்கி பார்த்தோம்னா பஞ்சர் ஆகல. அதே சேம் கான்செப்ட் தான். பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அது எடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து ஹீட் காமிச்சு வெல்டிங் அடிச்சிடுவோம். வெல்டிங் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது சேல். ஓகே. இன்னொரு விஷயம் சொல்ற பாருங்க, இந்த வெல்டிங் அடிக்கிறது, ரிப்பேர் பாக்குறது, ரெடி பண்றது இதெல்லாம் வந்து ஹோல்சேலுக்கு போயிடும். ஓகே. வெல்டிங் அடிக்கிறது. ஆமா இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. அது கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது. நீங்க லீக் அது வெல்டிங் அங்க அடிச்சு கொடுத்துறீங்க. அப்புறம் ரிப்பீட்டட் அந்த ப்ராப்ளம் வருதுனா கஸ்டமர் அதுக்காக தான அந்த ஸ்டார் அந்த ஸ்டிக்கர். ஓகே டன். ஓகேங்களா? வெல்டிங் அடிக்கிறது, ரிப்பேர் பாக்குறது, ரெடி பண்றது, நோன்றது எதுவுமே கஸ்டமருக்கு வாய்ப்பே கிடையாது. அது 1% கூட போவாது. சூப்பர் ஜி. ஒரிஜினாலிட்டியா இருக்கிறது மட்டும் தான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு போகும். ரெடி பண்றது எல்லாமே வந்து ஹோல்சேல் போகும். அது கூட வந்து ரெடி பண்றது ஹோல்சேல் அவங்களும் கேட்பாங்க, என்னடா நீ எப்படி குடுக்குறீங்க இந்த மாதிரி குடுக்குற. அந்த மாதிரி கிடையாது. ஹோல்சேலை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நாங்களே இங்க வந்து ஸ்கிராப் பண்ணிடுவோம். ஓகே. ஓகே. உங்களுக்கு சொல்ற பாருங்க ஜி, ஹோல்சேல் பாக்குற எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்ற பாருங்க, ஒரு லீக்கேஜ் 2 லீக்கேஜ் இருந்தா மட்டும் தான் என் கடையில சேல் பண்ணுவேன். மேஜர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா நான் சேல் பண்ண மாட்டேன். அதனால வந்து 1 லீக்கேஜ் 2 லீக்கேஜ் இருக்கிற ஏசியே வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 வருஷம் வந்துரும். அதனால வந்து ஹோல்சேல் எடுக்கிறோம், ரொம்ப நீங்க ரெடி பண்ணி தரீங்க, நீங்க பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? அதுவும் உங்களுக்கு ஆமா. ஓகேங்களா? ஓகே ஜி. பிராண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேஜ் நான் உங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் இருக்கு. நான் இன்வெர்டர் ஏசி எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட. ஓகேங்களா? ஸ்பேர்ஸ் எல்லாம் அவேலபிளா இருக்கு நம்ம கிட்ட. ஸ்பேர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. மேஜரா வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்ம லெஜண்ட் ஜி. ஓகேங்களா? எப்படியாப்பட்ட ஏசியா இருந்தா கூட எங்களால ரெடி பண்ணி தர முடியும். எந்த பிரச்சனையா இருந்தா கூட, எந்த பிராண்டா இருந்தா கூட, எதா இருந்தா கூட ஸ்பேர் உங்களுக்கு கிடைக்கலன்னா எங்க ஷாப்ல கிடைச்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 டே டைம்ல வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அது எந்த பிராண்டா இருந்தா கூட. ஓகேங்களா? கண்டிப்பா கஸ்டமர்ஸ் பாக்குற கஸ்டமர்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க. ஓகேங்களா? நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து 2 இயர் வாரண்டியோட கொடுத்துருக்கோங்க. வாங்க. தேங்க்யூ. நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க. சோ ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா நீங்க நம்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுக்க போய் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அவரு வந்து வேற ஒரு கஸ்டமரை சொல்லி கொண்டு வந்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ 110 ஏசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 13,000க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். 1.5 டன் பாத்தீங்கன்னா 16,000க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். சோ இந்த ஓஜியும் உங்களுக்கு டைக்கின் அந்த மாதிரி ஒரு சில மாடல் இருக்கு. அது மட்டும் ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். மற்றபடி ஆல்மோஸ்ட் நிறைய ஏசிஸ் பாத்தீங்கன்னா இந்த 13,000 16,000க்கு நீங்க பை பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப மார்க்கெட்ல புது ஏசி உங்களுக்கே தெரியும் ரேட் எப்படி போயிட்டு இருக்கு. எல்லாராலையும் அந்த காசு வச்சு வாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்ல ஒரு செகண்ட் ஹேண்ட்லயே ஒரு நல்ல இதுல வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஏஎஸ் ஸ்கூல் பாயிண்ட்டுக்கு நீங்க வாங்க. வந்து லைவாவே செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிடுங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு நல்லா இருந்தா மட்டும் தான் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் ஏசிஸ் மட்டும் தான் கஸ்டமருக்கு வந்து கொடுப்பாங்க. மற்றபடி மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல்ல கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் அதே மாதிரி ஏசி மெக்கானிக்லாம் இருக்காங்க பாரு, அவங்க வந்து அந்த ஹோல்சேல்ல எடுத்துப்பாங்க. அதெல்லாம் 8,500க்கு நீங்க எடுத்துக்கலாம். பட் மினிமம் பாத்தீங்கன்னா 15 பீசஸ் வந்து நீங்க வாங்குற மாதிரி இருந்தா தான் அந்த ஹோல்சேல்ல கொடுப்பாங்க. சப்போஸ் சென்னை இல்லாம வேற எங்காச்சும் இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல கூட ப்ரிஃபர் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் டெலிவரி பண்றாங்க. ஒரு நாளைக்கு நிறைய ஏசிஸ் வந்து இங்க வந்து டெலிவரி போயிட்டு தான் இருக்கு. அந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா தான் பண்ணி கொடுக்குறாங்க. 2 வருஷம் வாரண்டி. நீங்க புதுசு வாங்கினா கூட 2 வருஷம் யாருமே கொடுக்க மாட்டாங்க. 1 இயர் மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இங்க வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நம்பி கண்டிப்பா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பா நீங்க ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணா மட்டும் தான் பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தென் பை.